வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எது போய் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதகஜ ராஜா படம் சொல்லி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷாலனா, சந்தான சிவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சின்ன வயசா இருக்கிறப்போ இவங்களுக்கு மேல ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா அவரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் இன்வைட் பண்றாரு. ஏன்னா இந்த மாஸ்டர் 4 ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒரு க்ளோஸான ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இவங்க இந்த 4 பேரை மட்டும் கூட்டு வர்றாரு. இவரு 4 பேரும் பார்த்தீங்கன்னா சரி மாஸ்டருக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வகையில நம்ம போயிட்டு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு 4 பேர் புறப்பட்டு போறாங்க. அப்பதான் விஷால் எனக்கு தெரியுது இவர் கூட இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சந்தானம் சார் பாத்தீங்கன்னா அவரு சும்மா நார்மலான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் தான். அது ஈஸியா தீர்த்து வச்சிருக்காரு நம்ம விஷால் அண்ணா. மீதி இருக்கிற அந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு வில்லன் தான். அவர் ஒரு பெரிய கை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஷால் என்ன பண்றாரு, வில்லனை எதிர்த்தாரா இல்லையா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பிரச்சனை நினைச்சுதான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஸ்டோரியே. மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை எடுத்தது சுந்தர் சி தாங்க சொல்லி ஆகணும். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சுந்தர் சி சாரோட டெம்ப்ளேட் அடங்கக்கூடிய ஒரு படம் தான். அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் தெ லிஃப்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஒரு காலத்துல மனுஷன் வெறித்தனமான ஒரு டைரக்டருங்க. அவர் பண்ற ஒரு காமெடி கலந்த ஒரு கமர்ஷியல் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன். யாரா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சுந்தர் சி அடுத்து இந்த விண்டேஜ் படங்கள் உள்ள தெளித்தாவா இருக்கட்டும், கலகலப்பா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், மாதிரி நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவரு படங்கள் எப்படின்னா காமெடிஸ்லாம் யூனிக்கா இருக்கும். மத்த காமெடி படம் எல்லாம் நீங்க கம்பேர் பண்றப்போ இவரோட காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஒரு காமெடி படமா இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு எப்படிரா அதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கலகலப்பா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், உள்ள தெளித்தா நிறைய படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் நிறைய படத்தை கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி அதான் இப்போ நீங்க போட்டு பார்த்தாலுமே நிறைய காமெடிஸ் பாத்தீங்கன்னா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சில காமெடிஸ் அவுட் இருக்குமே தவிர மோஸ்ட்லி 95% காமெடிஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இன்னும் யூனிக்கா இன்ன வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட காமெடியா இந்த மதகஜ ராஜாலே இருக்குது. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரி 13 போல பொங்கல் 13 போல 2013 போல ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். பட் அப்ப ரிலீஸ் பண்ணாம இப்போ பொங்கல் 2025 ரிலீஸ் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அதிகபட்சம் ஒரு 12 வருஷத்துக்கு இருக்கும். 12 வருஷம் முன்னுக்கு எடுக்கப்பட்ட ஒரு காமெடிஸ் பாத்தீங்கன்னா எப்பவும் தியேட்டர் ஃபுல்லா செருப்பு அடக்க முடியல. என்னால சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு காமெடிஸ் செம்மையா பண்ணிருக்காங்க. அது ரைட்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. அதுக்கு அந்த காமெடிஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா. அதையும் சூப்பரா ஆப்டா போட்டிருக்காரு. இப்போ அந்த டைம்ல இப்ப அந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல யாரு பீக்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம சந்தானம் சார் தான். அப்படி இருக்கிறப்போ அவரை கூப்பிட்டு இந்த படத்துக்கு பண்ண வச்சது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு கவுண்டரும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குதுங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சு ஃபுல்லா கதி கலங்கி போயிட்டாங்க. அவரா இருக்கட்டும், அப்புறம் மொனோபோலா வச்சு வீட்டுல இருந்து ரோடு வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி சுந்தர் சி சார் யோசிச்சு ரைட் பண்ணி அதை அப்படியே அழகா சீனா கொண்டு வந்தாலும் தெரியல. ஏன்னா ரைட் பண்றது வேற, பட் அது சீனா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இவரோட சீன்ஸ் எடுக்கிறதுக்கு அழகா சூப்பரா கன்வெர்ட் பண்ணணும். அது செம்மையா பண்ணிருக்காரு. அந்த ஒட்டுமொத்த 10 நிமிஷம் சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருப்பாரு. கொடுத்த காசுக்கு மேல ஒத்து வருமா அப்படின்ற மாதிரி அந்த 10 நிமிஷம் சீக்வன்ஸ் பயங்கரமான ஒரு ஒத்தா இருக்கும். நிறைய காமெடிஸ் பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு மெமரபிள். படம் முடிஞ்சு வெளியே வரப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு லாங் டைம் ஒரு நல்ல சிரிப்பு படத்தை பார்த்து வந்தோம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் டெஃபினட்டா உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷாலனா இருக்காரு பாத்தீங்கன்னா. இது 2013 எடுக்கப்பட்ட 2012 எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படி இருக்கிறப்போ அந்த டைம்ல விஷாலனா பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாரு. சம்மர்லாம் நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேனே தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஷால் நான் ஃபேன் யாருமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா விஷால் நான் அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பான். விஷால் நான் ஃபேன் அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது நான் விஷால் நான் பயங்கரமா ஃபேன். ஏன்னா நான் சின்ன வயசுல ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ பாத்தீங்க அப்படின்னா டிவில ஏதாச்சும் ஒரு படம் போட்டுக்கிட்டே இருப்பான். தோரணையா இருக்கட்டும், தாமிரபாணியா இருக்கட்டும், சண்டைக்குழியா இருக்கட்டும், திமுறா இருக்கட்டும், நிறைய படம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் பீக் கமர்ஷியல் மூவி கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இப்பதான் கொஞ்சம் மனுஷனுக்கு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு காமெடி படத்துல ஒரு கமர்ஷியல் மூவி கலந்தா எப்படி இருக்கும். அதுல விஷால் ஆட் பண்ணதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அவர் கொடுக்கப்பட்ட ஹியூமரா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒரு வேற மெட்டலான ஒரு பாடி பில்டிங் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. விஷால் நான் இந்த படத்தை அப்ப ரிலீஸ் பண்ணினாலும் ஒரு மிகப்பெரிய சக்க போட்டிருக்கோம். அதே படத்தை இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ இன்னும் வந்துட்டு படம் வந்து சப்பு போடு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பியூர் வைப்புங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு ஆல்பம் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த படமே வந்து ஒரு பாதி ஹிட்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது விஜய் ஆண்டனியோட ஒரு மீட் ஒர்க்காக தான் வந்து இருக்கிறோம். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2012 வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். பட் இது வந்துட்டு 12 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்றதுனால அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய வெரைட்டியான ஒரு பிஜிஎம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ விஜய் ஆண்டனி கேரியர்லயே வந்து நம்ம நிறைய இதை விட பெருசா வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பட் இதை நம்ம டக்குன்னு பாக்குறப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து மனசு வந்துட்டு ஒத்து வரல. ஸோ அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து மீட் போகா இருக்கலாம். பட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல சாங்ஸ் தாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போ வந்தாலுமே ட்ரெண்ட் செட்டர் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு மை டியர் லவருக்கு வந்து தெரிய விட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அந்த சாங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மனுஷன் அந்த விஷயம் நான் வந்து பாடவே இல்லை. அந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து மனசு வந்து ஃபுல்லா ட்ரோமாட்டைஸ் ஆகி பாடவே இல்லை. ஸோ அந்த உண்மை வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவர் எடுத்துக்கிட்ட கோரியோகிராஃபர் எல்லாமே வந்துட்டு எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம பியூர் வைபா இருந்துச்சு. நம்ம விஜய் ஆண்டனினாலே வந்துட்டு வைப் ஆண்டனின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தியாச்சுல. ஸோ உண்மையாவே சொல்ல எல்லா சாங்ஸ் வந்து அல்டிமேட் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எடுத்த படம்டா, ரொம்ப நாள் முன்னுக்கு எடுத்த படம்டா, அந்த ஃபீல் வந்து அந்த அளவுக்கு பெருசா கொடுக்கல. ஏன்னா இந்த படம் டெக்னிக்கலும் சரி, இந்த கலர் கிரேடிங்கும் சரி, அந்த அளவுக்கு சூப்பரா மேட்ச் பண்ணி இப்ப இருக்கிற படத்துக்கு என்ன தேவையோ, இப்ப இருக்கிற படம் வந்து நம்ம பாக்குற மாதிரி என்ன ஃபீல் தரணுமோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இப்ப இருக்கிற ரீசெண்டா இருக்கிற மாதிரி தான் எதுவுமே இருக்காது. எல்லாமே பழைய படத்துல அந்த விண்டேஜ் படத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நினைப்பிலே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு ஃபீல்லே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 12 வருஷம் முன்னுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம்டா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நம்மளுக்கு சமயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்ல நம்ம வந்து இப்ப ரிலீஸ் ஆகுது, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் செட்டருக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு டெஃபினட்டா உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் நிறைய மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காமெடியா தான் போகும். ஸோ அதை வந்துட்டு நீங்க வந்து எப்படி பாக்குறீங்கன்றத வந்துட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தை 12 வருஷம் முன்னுக்கு எடுத்த படம்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயமே. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து பிரச்சனை பண்ணாங்க. ரெண்டு விஷயம் தான் பட்டுச்சு. பட் அதை கூட நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து ஃபுல்லா வந்து காமெடி படத்துல கலந்து ஒரு கொமர்ஷியல் மூவினால வந்துட்டு வில்லன் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ணலாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ்ல வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஈக்குவலண்டான ஒரு அந்த ஃபைட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாலுமே நம்ம விஷால் நடிகர் அதுக்கு முன்னுக்கு விஷால் நடிகர் எல்லாம் 6 இருக்கும் பாத்தீங்கன்னா வில்லன் வந்து டம்மியா தான் தெரியுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பெருசா வில்லன் கேரக்டரைசேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நம்ம படம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஓடுதோ ஸ்கிரீன் பிளேன்ற மாதிரி தோணும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இது ஃபுல்லா பட்டம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காமெடி வச்சு தள்ளி இருப்பாங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து செமையா வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் சில பேர் அதனால வந்துட்டு சில பேருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தோணாம இருக்கலாம். பட் எனக்கு பாக்குறப்போ நார்மலா காமெடி எடுத்துட்டு நீங்க வந்துட்டு நார்மலா ஸ்கிரீன் பிளே பாக்குறப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சரா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. மத்தபடி இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவா சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா இந்த படத்தை வந்து நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒரு பொங்கல் வின்னர்னு சொல்லிட்டு டிக்ளேரே பண்ணிருப்போம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லுவேன். சரி நீங்க ஒண்ணு இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமா இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கு புக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் டு எண்ட் நல்லா சிரிச்சு ஃபுல்லா வந்து வயிறு வலியோட சிரிச்சு வந்துட்டு இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ இதுதான் நண்பா. பாய் நண்பா.